அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், கொடி உருளைக்கிழங்கு. இதை நல்லா கழுவிட்டு மேல் தோலை நீக்கிக்கங்க. நீக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்கலாங்க. இப்போது பூரி உருளைக்கிழங்குக்கு செய்யலாங்க, இல்லை இதை வச்சு குழம்பும் செய்யலாங்க. அது இல்லாமல் பொரியல், சிப்ஸு எது வேணால் செய்யலாங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ருசியான ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த கொடி உருளையில் செஞ்சது அதே அந்த உருளைக்கிழங்கனுடைய ருசியே இதில் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நான் மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு இதை மாதிரி கருவேப்பிலை போட்டு பூண்டு ஒன்று தட்டி போட்டு இதை மாதிரி பொரியல் பண்ணியிருக்கேங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் இது நல்லா பொருத்தமாக இருக்குங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க. இதில் வாய்வு தொல்லை இல்லாதனால வயசானவங்க கூட இதை சாப்பிட்லாங்க. இப்போ மண்ணுக்கடியிலையும் இது கிழங்கு வைக்குங்க, மேலேயும் நிறைய காய்க்குங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.